सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। अखंडानंत संबोधः वंदनाद्यस्य जायते गोविंदं तमहं वंदे चिदानंदतरुं गुरुम्। सर्ववेदांत सिद्धांत सार संग्रह. வேதாந்தம்னால அத்வைத வேதாந்தம், இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு. சர்வ வேதாந்தம் எல்லா உபனிஷத்துகளின் தாற்பயம் அத்விதீய பிரம்மணீயவ. இந்த சித்தாந்தம் இருக்க, இதனுடைய சாரத்தை சுருக்கமாக எல்லா ஆங்கிள் இருந்தும் சொல்லணும் அப்படின்றதுக்காக எழுதப்பட்ட பிரகரண கிரந்தம் ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியால அருளப்பட்டதான கிரந்தம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல 482 ஸ்லோகம் வரைக்கும் நாம பார்த்துட்டோம். இல்ல 482 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தாச்சு. இப்ப நம்ம பார்க்க வேண்டியது 483வது ஸ்லோகத்திலிருந்து பார்க்க வேண்டும். இல்ல சாரி 496 வரைக்கும் பார்த்தோம். 496 வரைக்கும் பார்த்துட்டோம். இன்னைக்கு 497 இருந்து பார்க்கணும். இப்போ எந்த கட்டத்துல இருக்கோம் அப்படின்னு சொன்னா, அவித்யைக்கு 2 சக்திகள் இருக்கு அப்படின்றத பார்த்துருக்கோம். அது 2 சக்திகள் என்னென்ன அப்படின்னா, ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தி அப்படின்னு 2 இருக்கு அப்படின்றத பார்த்தோம். இது எங்க பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஆத்மா 488ல ஆத்மா உபாதேஹே அவித்யாயாஹ அஸ்தி சக்தித்வயம் மஹத் விக்ஷேப ஆவருத்திச்சேதி யாப்யாம் சம்சார ஆத்மனஹ அப்படின்னா, அவித்யைக்கு 2 சக்தி இருக்கு. ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தின்னு சக்தி துவயம் இருக்கு. அதனால அபியாம் அவர்களால, அதனால ஆத்மனஹா இந்த ஆத்மாவுக்கு சம்சாரத்துல ஈடுபடக்கூடியதான நிலைமை வந்துட்டு, அவித்யினால ஆத்மாவுடைய உண்மையான ஸ்வரூபம் தெரியாததுனால சம்சாரமானது வந்து விட்டது அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார், ஆவரண சக்தி அப்படின்னாக்கா என்ன, மறைக்கக்கூடிய பெயருள்ள ஒரு சக்தி அப்படின்னு சொன்னார். சக்தியா மஹத்யா ஆவரணாபிதானா சமாவிருத்தே சதி அமலஸ்வரூபே, அமலஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சுத்தஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை மறைக்கப்படக்கூடியதான ஒரு சக்தி தான் இந்த ஆவரண சக்தி என்ற பெயர் உள்ளது. இது மஹத்யா சக்தி, இது ரொம்ப பெரிய சக்தி இல்லையா. ஆவரணம் என்ற பெயருடைய பெரிய சக்தியினாலதான் நிர்மல ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்ம தத்துவம் மறைக்கப்படுகிறது. அதனால புருஷன் எல்லாம் ஏமாந்து அனாத்மாவை போய், இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ போய் இதுதான் நான், இதுதான் நான் அப்படின்ற எண்ணத்தை பிராந்தியினாலேயும் மோகத்தினாலேயும் கருதும்படி ஆகிவிட்டது. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அதற்கு பிறகு இல்லையா, விக்ஷேப சக்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னா, விக்ஷேப சக்தியா பரிச்சோத்யமானஹ கரோதி கர்மாணி உபயாத்மகாணி 495ல சொன்னார். நம்ம போன கிளாஸ் பார்த்தோம் இல்லையா. முஞ்சான ஏதத் பலம் அப்யுபமாத்தம் பரிப்ரமத்யேஷ மகாம் புராஷௌ. விக்ஷேப சக்தி அப்படின்றது என்ன, அதுதான் இந்த மனிதர்களை ஏவுகிறதான சக்தி. ரஜோகுணத்தினுடைய ரூபமாக இருக்கு. ஆவரண சக்தி தமோ குணத்தினுடைய ரூபமாக இருக்கு. இந்த விக்ஷேப சக்தியினாலதான்
இந்த ஜீவனானவன் பரிச்சோத்தியமான ஆசன்னு தூண்டப்படுகிறவனாக இருந்து கொண்டு இல்லையா கர்மாக்களை எல்லாம் செய்கிறான். எப்படிப்பட்ட கர்மாக்களை செய்கிறான்? உபயாத்மகானி அப்படின்னார். புண்ணிய கர்மா பாப கர்மா இப்படி ரெண்டுத்தையும் செய்கிறார். அதனால புஞ்சானஹா ஏதத் பலமபி உபாத்தம். எப்ப இந்த ஜலமானது உபாத்தம் ஆயிட்டோ இல்லையா மமபாத்த சமஸ்த மம உபாத்தம் இது என்னால சம்பாதிக்கப்பட்டது இல்லையா இந்த துரிதமானது இந்த பாப்பமானது அவரால் சம்பாதிக்கப்பட்டது அதை அனுபவிச்சுதான் ஆகணும். இந்த புண்ணியமானது மமபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா இல்லையா துரிதம் இருக்கட்டும் புண்ணியமா இருக்கட்டும் இது ரெண்டுமே அவன் அனுபவித்து ஆக வேண்டியது கட்டாயமாயிட்டு. அதனால இது அனுபவிக்கிறமாக இருந்து கொண்டு இந்த பவாம்புராஷோ இந்த சம்சார கடல்ல இவன் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். பரிபிரமதி எது ஆத்மான்னு தெரியாதனால எதையோ நான் நினைச்சதுனால இதனுடைய பனிஷ்மெண்ட்டை இவன் பிறப்பு திரும்பி திரும்பி பிறக்க வேண்டியது திருப்பி திருப்பி சாக வேண்டியது புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜட்டரே சயனம் அப்படின்னு அனுபவித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இதை பத்தி விஸ்தாரமா இது ஸ்லோகங்கள்லாம் நம்ம பார்த்தோம். எப்படி ஒரு பிறவியானது இவனுக்கு ஏற்படுகிறது, இவனுக்கு மரணமானது கிளேசமானது ஏற்படுகிறது, எல்லாத்தையும் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டே வந்தோம் நம்ம. இப்படி நிற்கும். இப்படி ஆவரணம்ன்ற பேர்னா பெரிய சக்தியினால ஆத்ம தத்துவம் மூடப்படுகிறது ஒரு குற்றம். இன்னொன்னு எதையோ ஆத்மான்னு நினைச்சிட்டு விக்ஷேப சக்தியினால தூண்டப்படுகிறாக இருந்து கர்மாக்களை செய்து கொண்டு திரிகிறான் அப்படின்னு ஒரு இதுதான் சம்சாரத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்றார் இல்லையா. இதெல்லாம் எதனால வருது அப்படின்னா ஒன்னை இன்னொன்னாக பார்க்கக்கூடியதான அத்தியாசம் எனக்கூடிய ஒரு தோஷத்தினால வருது. அத்தியாச தோஷாத் சமுபாகதோயம் சம்சார பந்தஹா பிரபல பிரதீச்சஹ யத்யோகதஃ க்லிஷ்யந்தி கர்ப்பவாச ஜன்ம அப்யய க்லேஷ பயைஹி அஜஸ்ரம் அப்படின்னாரு. இந்த அனாத்மாவாக இருக்கக்கூடியது ஆத்மாவையும் அனாத்மாவையும் எதனால ஒன்னா சேர்ந்து இப்படி இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ போய் நான் நினைக்க ஆரம்பிச்சான் அப்படின்னாக்க அதுதான் அவனுடைய மோகத்தினால வந்தது. இந்த சேர்க்கை இந்த மிக்சர் ஆனது என்ன பண்ணிட்டு அவனை ஆத்மாவையும் அனாத்மாவையும் சரியாக புரிந்து கொள்ள முடியாத அவித்யின் காரணமாக இந்த அத்தியாசம் வந்துடுது. இந்த அத்தியாசத்தினால இவனுக்கு கர்ப்பவாசம் ஏற்படுகிறது, பிறப்பு ஏற்படுகிறது, இறப்பு ஏற்படுகிறது இல்லையா. கர்ப்பவாச ஜன்ம அப்யய கிளேஷ பயைஹி இல்லையா. இப்படி இறப்பு பிறப்பு கஷ்டம் பயம் இப்படின்னு கஷ்டப்பட ஆரம்பிச்சான். இதனால இந்த சம்சார பந்தமானது அத்தியாசம்ன்ற தோஷத்தினால இந்த பிரத்யேக ஆத்மாவுக்கு சேர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னார். இது வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க வேண்டியது 497வது ஸ்லோகம். அத்தியாசோ நாம கலு ஏஷஹ வஸ்துனோ யோ அன்யதா கிரஹஹ ஸ்வாபாவிக பிராந்தி மூலம் சம்ஸ்ருதேஹ ஆதி காரணம். 497வது ஸ்லோகம். எப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் பாருங்க. அத்தியாசோ நாம கலு ஏஷஹ வஸ்துனோ யோ அன்யதா கிரஹஹ ஸ்வாபாவிக பிராந்தி மூலம் சம்ஸ்ருதேஹ ஆதி காரணம். அத்தியாசம் என்றால் என்ன, அதனுடைய மூலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவித்யை தான் அதனுடைய மூலமாக இருக்கு. வஸ்துனஹா யஹ அன்யதா கிரஹஹ. இந்த வஸ்துவை பற்றியதானது எந்த அன்யதா கிரகம் ஒன்னை இன்னொன்னா பார்க்கக்கூடியதான ஒரு அறிவை ஏற்படுகிறதோ அதுக்கு காரணம் என்ன? ஏஷஹா அத்தியாசோ நாம கலு. இததானே அத்தியாசம்னு சொல்றோம். அத்தியாசம்னா என்ன அர்த்தம்? காயத்துல பாம்பை பார்க்கலாம். ஒன்னை இன்னொன்னா பார்க்கக்கூடியது எதுவோ அதுதான் அத்தியாசம். கிளிஞ்சல்ல வெள்ளிய பாக்குறது இது என்ன? அத்தியாசத்தினால. அத்தியாசம்னா என்ன?
உண்மையான அறிவு இல்லாமல் பொய்யை உண்மை என்று பார்க்கிறது, விபரீதமான ஒரு அறிவை உண்டு பண்ணக்கூடியது. அதுக்கு அந்யதா கிரகம் அப்படின்னு பேரு. ஒன்னை இன்னொன்னாக பிடிச்சுக்கிறது மனசு, அறிவு. வஸ்துனஹா யஹா அந்யதா கிரகா, வஸ்துவை வேறு விதமாக கிரகிப்பது அப்படின்றதுதான் அத்தியாசோ நாம கலு. இதைத்தானே அத்தியாசம்னு சொல்றோம் இல்லையா? இது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த அத்தியாசம் எப்படி வந்து சுவாபாவிக பிராந்தி மூலம், இது பிராந்தியை ஆதாரமாக கொண்டு இருக்கிறது, வேறாக கொண்டிருக்கிறது. யாருக்கு அவித்யா இருக்கோ அவனுக்குதான் இந்த அசட்டுத்தானமா வந்து சேருகிறது இல்லையா? அது என்ன? சுவாபாவிக பிராந்தி மூலம் சம்ஸ்கிருதேகே ஆதி காரணம். இந்த அவித்யினால ஏற்பட்ட இந்த பிராந்தியை மூலமாக உடையதுதான் சம்ஸ்கிருத, இந்த சம்சாரத்துக்கு முதல் முழு காரணமாக அமையாது. எதுக்காக இவன் சம்சாரத்தை பார்த்து பயப்படணும் அப்படின்னாக்க, இவன் எதையோ ஒண்ணு நான் நினைச்சதுனால இல்லையா, உண்மையான நானுடைய அர்த்தம் தெரியாததுனால சம்சாரம். அந்த உண்மையான நான் தெரிஞ்சா அது அசம்சாரியான ஆத்மா இல்லையா, அசங்கமான ஒரு ஆத்மா. அதை அறிந்தானே ஆனால் அவனுக்கு எந்த பயமும் கிடையாது, பிறவியை பத்தி பயம் கிடையாது, இறப்பை பத்தி பயம் கிடையாது இல்லையா, கர்ப்பவாசத்தை பத்தி பயம் கிடையாது, கஷ்டத்தை பத்தி பயம் கிடையாது, பயம் எதை பற்றியும் பயம் இல்லை. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஏதோ ஒன்ன இன்னொன்னா பார்த்ததுனால அந்த பயமெல்லாம் வந்துடுது. கயத்துல பாம்பை பார்த்ததுனால வந்து அதை கயறேன்னு அவன் பார்த்திருந்தான்னா அவனுக்கு எந்த பயமும் வந்திருக்காது. இவன் அந்த பாம்புன்னு நினைச்சிருந்தா ரொம்ப அவப்பட்டு உடம்பெல்லாம் வேத்து போச்சு, ஓட ஆரம்பிச்சா எல்லா கஷ்டமும் வந்தது இல்லையா அப்படின்னு சொன்னார். என்ன சொல்லிட்டு அடுத்தது சொன்னார், இந்த ஆத்மாவை பற்றி அறியாததுனாலதான் எல்லா அனர்த்தங்களும் இவனிடம் வந்து சேர்ந்தது அப்படின்னு அடுத்ததுல இதே விஷயத்த இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்றார். சர்வ அனர்த்தஸ்ய தத் பீஜம் யோ அன்யதா கிரஹ ஆத்மனஹ தத சம்சார சம்பாதஹ சந்தத க்லேஷ லக்ஷணஹ. பாருங்க, அந்த ஆத்மாவை அறியாத காரணத்தினால அனாத்மாவாக இருக்கக்கூடிய அவருடைய புத்தியையும் அவனுடைய சரீரத்தையும் அவனுடைய மனதையும் ஆத்மா என்று கருதினதுனால இல்லையா, இதே இல்லாதது. ஆத்மாவுடைய ஸ்வரூபம் என்ன? சச்சிதானந்த ஸ்வரூபம். அதை போய் இவன் எப்படி பார்த்தான் இல்லையா, சரீரமாகவும் மனசாகவும் புத்தியாகவும் ஆனந்தமாகவும் இவன் பார்த்தான், அத இல்லையா பிராணனாகவும் பார்த்தான். இப்படி பஞ்ச கோஷத்துங்களோட அதை ஒன்னா சேர்த்து பார்த்ததுனால பஞ்ச கோஷத்துக்கு அதீதமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை வேறாக இவன் பார்த்ததுனால இதுக்கு பேர் என்ன? அந்யதா கிரகம். ஒன்னை இன்னொன்னாக மாறுதலாக பார்க்கக்கூடிய அறிவு. இது வந்ததுனால தத்து சர்வ அனர்த்தஸ்ய பீஜம், அது இவனுடைய எல்லா அனர்த்தங்களுக்கும் இல்லையா, பயம், கோபம், பொறாமை, ஆசை, எல்லாத்துக்கும் இவனுக்கு பேராசை எல்லாத்துக்கும் காரணமாக அமைஞ்சு போச்சு இல்லையா. சம்சாரம்ன்றது அதுதானே, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் இல்லையா, இப்படி ராகம், துவேஷம், இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா அஜ்ஞானம் தான் காரணம். எதனால அந்த அஜ்ஞானம் வந்தது? இந்த ஆத்மாவை அவன் வேற எதையோ ஆத்மா என்று விபரீதமாக புரிந்து கொண்ட காரணத்தினாலதான் எல்லா அனர்த்தமும் வந்து சேர்ந்தது. அதுக்கு காரணம் என்ன? இந்த அவித்யை தான். இதனால என்னாச்சு? ததஹா சம்சார சம்பாதஹா சந்தத க்லேஷ லக்ஷணஹா. ததஹா அப்படின்னாக்க இந்த இடத்துல தஸ்மாத், ஆகையினால அப்படின்றதும். இவன் என்ன பண்ணா, இந்த சரீரத்தையும் மனசையும் இன்டலெக்டையும் ஆத்மா என்று கருதிட்டான். கருதினதுனால என்ன ஆச்சு அப்படின்னாக்க சந்தத கிளேஷ லட்சணா, தொடர்ந்து எப்பொழுதுமே கிளேஷம் இல்லையா, எப்ப பார்த்தாலும் இவனுக்கு துன்பங்களிலேயே மாட்டிக்கொண்டு இருக்கிறான். அது வேணும் இது வேணும்ன்ற ஆசை வருது, இல்ல இவர் மேல கோபம் வருது இல்லையா, காமம், குரோதம், லோபம், பேராசை வருது. லோபம், மோகம், எது ரைட்டு எது ராங்குன்னு டிசிஷன் எடுக்க விவேகம் இல்ல. காம, குரோத, மதம், மாத்சரியம், கர்வம் வருகிறது, மாத்சரியங்கள், பொறாமை வருகிறது. இப்படிப்பட்ட அனர்த்தங்கள் எல்லாம், இந்த லட்சணங்கள் எல்லாம் சந்ததம் தொடர்ந்து இவனுக்கு வந்து சேர்றதுனால இவன் என்ன பண்ணா, இந்த சம்சாரத்துல போய் பொத்துன்னு உழுந்தான். சம்பாததா,
அதிலிருந்து தொடர்ந்து எப்பொழுதும் இந்த துக்கமயமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்துல சம்சாரத்துல போய் அப்படி போய் விழுந்துட்டான். சம்பாத்ததா, சம்சாரத்துல போய் மாட்டிக்கொண்டான் இல்லையா? இப்படி போய் மாட்டின்ட்டான். இது எப்படி இருக்கு? தொடர்ந்து கிளேசத்தை அனுபவித்துக் கொள்ளுவேன். இதுல இருந்து விடுதலை ஆகணும்னாக்க என்ன அர்த்தம்? ஆனந்தமானது, பேரானந்தமானது அவனுக்கு கிடைக்கணுமே. ஆனால் இந்த துக்கங்களில் இருந்து அவன் விடுதலை ஆகணும்னா அந்த தான் யார், அந்த ஆத்மஸ்வரூபம் என்ன என்பதை அவன் அறிந்துத்தான் ஆக வேண்டும். இது புரியாச்சு, புரியாம போச்சு. சம்சாரத்துல மாட்டின்னு இருக்கோமேன்னு கேட்கிறான். கொஞ்சம் விசாரம் பண்ணி பார்க்க வேண்டாமா? சம்சாரம்னா என்ன? அது 499வது ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்றார். அப்யாசாத்யேவ சம்சாரஹா, ஒரு ஸ்டேட்மெண்ட். நஷ்டே அத்யாசே ந திருஷ்யதே. இது எவ்வளவு பொட்டன்ட் ஸ்லோகம்னு சொல்லக்கூட முடியாது. அப்படி ஒரு உண்மையை கக்கக்கூடியதான ஒரு ஸ்லோகம் இது. ததேதத் உபயம் ஸ்பஷ்டம் பஷ்யத்வம் பந்த முக்தயோ. 499வது ஸ்லோகம் அப்படி ஒரு முக்கியமான ஸ்லோகம். அத்தியாசாத் ஏவ சம்சாரா. முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னாக்க, அப்பா அத்தியாசத்தினாலதான்பா இந்த ஜனன மரண துக்கமானது ஏற்பட்டது. இதுக்கு காரணம் உங்களுடைய விபரீதமான அறிவு. அத்தியாசம்னா என்ன அர்த்தம்? அதஸ்மின் தத் புத்திஹி, அது இல்லாததே அது என்று நினைத்தீங்க. நான் இல்லாத இடத்துல நான் என்ற எண்ணம் வந்துட்டு. நான் எங்க இருக்கு? இந்த சரீரத்துல இல்ல, மனசுல இல்ல. இதெல்லாம் ஜடமானது. இது எல்லாத்தையும் பேச வைக்கக்கூடியது அந்த சைத்தன்ய ஸ்வரூபம், என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சைத்தன்ய ஸ்வரூபம். அந்த ஐயோட தானே நான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஆனா நான் என்ன பண்ணேன்? அதுல ஐடென்டிஃபை பண்ண அதனுடைய ரிஃப்ளெக்ஷனா இருக்கக்கூடிய இந்த மனசையும் புத்தியையும் நான் என்று கருத ஆரம்பித்தேன். நான் கருதி கொண்டு நான் 45 கேசி, நான் ஐ ஆம் ஹங்கிரி, ஐ ஆம் ஹாப்பி இல்லையா, ஐ ஆம் அ மேல், ஐ ஆம் அ ஃபீமேல் இல்லையா, ஐ நோ பிரெஞ்சு, ஐ டோன்ட் நோ ஜாப்பனீஸ், இப்படி எல்லாம் சொல்லி அந்தந்த கோஷத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நானும் நினைச்சுட்டு இருக்கேன். சாஸ்திரத்து இந்த கோஷத்துக்கு அப்பாற்பட்ட சர்வாந்தரா ஆத்மா. அப்பா அன்னமய கோஷத்துக்கு உள்ள இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு அன்னமய கோஷத்தை விடு. பிராணமய கோஷத்துக்கு உள்ள இருக்காது, பிராணமய கோஷம் இல்ல. மனோமய கோஷத்துக்கு உள்ள இருக்கு, மனோமய கோஷம் இல்ல. விஞ்ஞானமய கோஷம் நினைச்சுக்காத, அதுவும் இல்ல, அதுக்குள்ள இருக்கு. ஆனந்தமய கோஷம் நினைக்காத, அதுவும் இல்ல. பிரம்ம புச்சம் பிரதேஷ்டா, அதை நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னோன்னே பிருகுவானவர் என்ன பண்ணார்? புரிஞ்சுட்டு என்ன பண்ணார்? அவரு ஏ தத் சாமகா என்ன, அவன் திருப்பி வரவே இல்லை. அவனுக்கு புரிஞ்சு போச்சு, அந்த ஆத்ம ஞானமானது போயிடுத்து. எப்படி புரிஞ்சுட்டா அவன்? அத்தியாசம்தான் காரணம். நான் இந்த அன்னமய கோஷத்தையும் பிராணமய கோஷத்தையும் மனோமய கோஷத்தையும் விஞ்ஞானமய கோஷத்தையும் ஆனந்தமய கோஷத்தையும் நான் போய் புரிஞ்சுட்டேன் பாருங்க. ஐ ஆம் ஹங்கிரி இல்லையா, ஐ ஆம் ஃபேர் அப்படின்னு தப்பா ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் அன்ஹாப்பி, ஐ ஆம் அ மேல், ஐ ஆம் அ ஃபீமேல், இப்படி எல்லாம் அந்தந்த கோஷத்தோட நடக்கக்கூடிய செய்கையோட என்னை போய் மிக்ஸ் பண்ணிட்டேன். அதை போய் இந்த கலனம் பண்ணதுனால, இந்த சம்யோகத்தினால, இந்த விக்ஷேப சக்தியினால என்ன ஆச்சு? எல்லாத்தையும் இழந்து சம்சாரத்துல மாட்டிட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஒன்னை இன்னொன்னா பார்த்தது. அனாத்மாவை ஆத்மாவாக பார்த்தேன். அதான். அதனால அதுக்கு பேர் என்ன அர்த்தம்? அத்தியாசம். அத்தியாசாதேவ சம்சாரஹா. ரைட். அத்தியாசம்தான் சம்சாரத்துக்கு காரணம். ஓகே. நஷ்டே அத்தியாசே ந திருஷ்யதே. இது என்ன சார் இது? அந்த அத்தியாசம் உங்களுக்கு போய்விட்டதே. ஆனால் வேதாந்தம் படிச்சு ஒரு சத்குருவனுடைய ஸ்பர்ஷமானது நமக்கு ஏற்பட்டது இல்லையா? அவருடைய காலடியில உட்கார்ந்து இந்த வேதாந்த சாஸ்திரத்தை படித்த பிறகு நமக்கு உண்மையானது சரியது இல்லையா? இவ்வளவு நாள் நாம பண்ண ஈஸ்வர பூஜையினுடைய பலன் என்ன? குரு லாபம். அந்த குருவை அடைந்தால் என்ன லாபம்? சாஸ்திர லாபம் கிடைக்கும். சாஸ்திர லாபம் கிடைச்சதுனாதான் ஆத்ம லாபம் கிடைக்கும். இப்படிப்பட்ட ஆத்ம லாபம் வந்து விட்டதே. ஆனால் அப்பதான் நமக்கு புரியுறது, ஓஹோ நம்ம இவ்வளவு நாள் எதை நான் செஞ்சோமோ அது தப்பு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த அத்தியாசமானது நஷ்டமாயிட்டு போய்விட்டது.
நஷ்டே அத்தியாசே ந திருஷ்யத்தே. எது ந திருஷ்யத்தே? சம்சாரம் ந திருஷ்யத்தே. இந்த சம்சாரமானது காணப்படுவதில்லை இல்லையா? அது வரைக்கும் தான் அவன் ஜனனத்தை பத்தியோ மனநத்தை பத்தியோ கவலை. ஐயோ எனக்கு என்ன ஆயிடுமோ என்ன ஆகுமோ என்ற பயம் இதெல்லாம் இருந்தது இல்லையா? அந்த காமம் குரோதம் எத்தனை உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக நான் இருந்தேன். இப்ப நான் அந்த பிரம்மம் சச்சிதானந்த ஸ்வரூபம் அதுதான் நான் தெரிஞ்சிட்டானாக்க, நான் இவ்வளவு நாள் எந்த நான் என்று கருதினேனோ அது பொய் என்று அறிந்த பிறகு இல்லையா அவனுக்கு எது கஷ்டம்? சம்சாரம் ஏது இல்லை அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அத்தியாசம் இருந்ததுன்னா சம்சாரம் இருக்கு, அத்தியாசம் போயிடுத்துனாக்க சம்சாரம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சது. இத அன்வயமாகவும் சொன்னார், வத்திரேகமாகவும் சொன்னார். அது என்ன அன்வயமா சொல்றது, வத்திரேகமா சொல்றது? பாசிட்டிவா சொல்றது வந்து அப்பா அத்தியாசம் தான்பா சம்சாரத்துக்கு காரணம் அப்படின்னு சொன்ன அன்வயம். வத்திரேகம் அப்பா அத்தியாசம் இல்லைன்னாக்கா சம்சாரம் இல்லப்பா அப்படின்னு. இது எப்படி அப்படின்னாக்கா, திதிப்பு இருந்ததுன்னா காஃபி, எத்திர சக்கரை தத்திர திதிப்பு. கரெக்டா? அன்வயமா சொல்றது. எங்கெல்லாம் சக்கரை இருக்கோ அங்கெல்லாம் திதிப்பு இருக்கு சார். எத்திர சர்க்கரை நாஸ்தி, எந்த இடத்துல சர்க்கரை இல்லையோ அங்க திதிப்பு அப்படி நாஸ்தி இல்லாம போயிடும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இல்லையா அன்வயம் வத்திரேகம் ரெண்டு வழியும் பாருங்க. நீங்க எங்க திதிப்பு இருக்கோ, திதிப்பு இருந்தாதான் சார் காபி திதிக்கும். அவ சர்க்கரையா போடலனாக்க திதிப்பே இருக்காது. சம்சாரம் என்ற திதிப்பு இருக்கணும்னாக்க சர்க்கரை இருக்கணும். அந்த சர்க்கரையை எடுத்தாச்சுன்னா திதிப்பு இல்ல அங்க இல்லையா? அத்தியாசம்னா சம்சாரம், அந்த அத்தியாசமானது சம்சாரம் போயிடுத்துனாக்க இல்லையா, அந்த அத்தியாசம் போயிடுச்சுன்னா சம்சாரம் இல்லை. இத புரிஞ்சுக்கணும். சம்சாரத்துக்கு காரணம் பயத்துக்கு காரணம் அத்தியாசம். அந்த அத்தியாசம் நீங்கி விட்டதானால் சம்சாரத்திலிருந்து நீக்கம். எத்திர அத்தியாசா தத்திர சம்சாரா. எங்கெல்லாம் அத்தியாசம் இருக்கோ அங்கெல்லாம் சம்சாரம் இருக்கும். எத்திர அத்தியாசா நாஸ்தி தத்திர சம்சாரோ அப்படி நாஸ்தி. எந்த இடத்துல சம்சாரம் இல்லையோ அந்த இடத்துல அத்தியாசம் இல்லையோ அந்த இடத்துல சம்சாரமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதை நீங்க கிளியர் கட்டா பார்க்கலாம். நம்ம ஊர்ல ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் ஞானிகள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா? ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியார் இருந்தார், அதுக்கு முன்னாடி கௌடபாதாச்சாரியார் இருந்தார், கோவிந்த பகவத்பாதாச்சாரியார் இருந்தார், அதுக்கப்புறம் சுரேஸ்வராச்சாரியார் இருந்தார், அதற்கப்புறம் அஸ்தாமலக்கர் இருந்தார், அதற்கு பிறகு தோடகாச்சாரியார் இருந்தார், அதுக்கு பிறகு பத்மபாதர் இருந்தார். இப்படி அங்கேருந்து அந்த நாராயணம் பத்மபவம்னு ஆரம்பிச்சு அது அப்படி வந்து பரம்பரையா வந்து மன்னார்குடி ராஜராசிகள் பரம்பரையா வந்து அது அவர்கிட்ட இருந்து எத்தனையோ சன்னியாசிகள்லாம் வந்து போய்க்கு அப்படியே அங்கங்க சன்னியாசிகள்லாம் போய் நார்த்ல ரிஷிகேஷ்ல உத்தரகாசியில எல்லாம் அங்கேருந்து இது பரவ ஆரம்பிச்சு இங்க அப்படியே அது ஹரிகர சாஸ்திரிகள், அதுக்கு கீழே கருங்குளம் சாஸ்திரிகள், அதுக்கப்புறம் ஜெகதீஸ்வர சாஸ்திரிகள், அதுக்கப்புறம் நம்ம சாஸ்திரிகள், இப்படின்னு இனி வரைக்கும் நமக்கு இந்த நாலேஜ் ஆனது வந்து கொண்டே இருக்கிறது இல்லையா? அது எப்படி வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம கண் கூட பாக்குறோமே, கண் கூட நம்ம பாக்குறோம் இல்லையா? எத்தனையோ இப்போ ரீசெண்டா நம்ம காஞ்சி பெரியவாளை பாக்குறோம், சந்திரசேகர பாரதியை பார்த்தோம், இப்ப இருக்கக்கூடிய பெரியவாளை பாக்குறோம், ரமணரை பாக்குறோம், சேஷாதிரி சுவாமிகளை பாக்குறோம், எத்தனையோ பேர் உலகத்துல இல்லையா? எத்தனையோ பேர் சுவாமி ராமாவை பாக்குறோம், இந்த பரமஹம்ச யோகானந்தரை பாக்குறோம். எல்லாரும் எதை சொன்னார்கள்? இந்த அத்வைத்தத்தை தான் பரப்பி கொண்டே இருந்தார்கள், ஞானிகளாக இருந்தார்கள். அவர்கள்லாம் எப்படி இருந்தாரு? இந்த பந்தத்துல இருந்த பொழுதிலும் முக்தர்களால எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கக்கூடியதையும் நம்ம பார்த்திருக்கோம். ஆகையினால நமக்கு ப்ரூஃப் எங்க இருக்கு? அப்பப்போ பகவான் காமிச்சுட்டே இருக்காரு. எப்பெல்லாம் பரித்ராணாய், எப்பெல்லாம் தர்மத்துக்கு கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய இல்லையா, அப்பெல்லாம் இந்த அதர்மங்களை போக்கடிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் சம்பவாமி யுகே யுகேன்னு பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் இல்லையா, தர்ம சம்ஸ்தாபனார்த்தம் சம்பவாமி யுகே யுகே. இந்த மாதிரி சமயத்துல எல்லாம் இவர்கள்லாம் இந்த ஞானிகள்லாம் தோன்றி இந்த சம்சாரத்துல இருந்த இல்லையா ஒருத்தர் வந்து அவதார புருஷனாக வந்து
இந்த சாஸ்திரங்களை எல்லாம் நல்லா பண்ணிட்டு இப்படி பாஷ்யங்கள்லாம் எழுதி வச்சுட்டு யாஜ்ஞவல்க்யராகவும் ஆதிசங்கராகவும் வந்து பண்ணி கொண்டு இருக்கிறதை நாம பார்க்கணும் இல்லையா? இப்படி இவர்கள்லாம் வந்ததுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுட்டோம் அப்படின்னா, அவித்யா யார் இருக்கானோ அவன் பந்தத்தோட இருக்கான். யார் இந்த அவித்யிலிருந்து வெளியில வருகிறானோ அவன் முக்த புருஷன். எத்தனை அத்தியாசகா இல்லையா? அப்படின்னா எப்போ அத்தியாசம் இருக்கோ அப்ப அவனுக்கு சம்சாரம் இருக்குன்னு அர்த்தம். எப்ப இந்த அத்தியாசம் இல்லையோ அப்போ முக்தன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அவன் சம்சாரி இல்லைன்னா என்ன அர்த்தம்? முக்தன் அப்படின்னு அர்த்தம். அத்தியாசம் போயிட்டானால் முக்தி, அத்தியாசம் பந்தம், இந்த பந்தம் மோட்சம் இல்லையா? மனையேவ மனுஷானாம் காரணம் பந்த மோட்சயோகோ அப்படின்னு உபனிஷத் சொல்றது, ஆத்மா உபனிஷத் சொல்றது. இவனுக்கு பந்தம் ஏற்பட்டதுக்கு காரணம் என்ன? இவனுடைய மனசு தப்பா இந்த சரீரத்தையும் பாடியையும் மனசையும் இன்டலெக்டையும் நான் நினைச்சதுதான் சம்சாரத்துக்கு காரணம். இந்த மூணு இல்ல, நான் தான் ஆத்மா சச்சிதானந்த ஸ்வரூபம்னு நினைச்சா முக்தி. சோ இந்த பந்தத்துக்கு காரணம் இந்த மனசுதான். இந்த மனசுலதான் சாஸ்திரத்தை அறிந்து பெரியவர்களுடைய உபதேசத்தை கேட்டு நான் தான் எங்க இருக்கக்கூடிய பரபிரம்மம் என்று அறிந்தானே ஆனால் அவனுக்கு முக்தி. இதுதானே சார் லைட், இதுதானே நம்ம சொல்லி கொண்டே இருக்கிறோம். இதுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் என்ன இல்ல அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான், இருந்தாலும் ஒரு தடவை ஞாபகப்படுத்தினேன். ஒரு மாடு ஒண்ணு இல்லையா, ஒரு டெய்லி ஒரு காட்டுல வசிக்கிறவன் என்ன பண்ணா, ஒரு மாட்டை கூட்டின்னு போய் அன்னைக்கு அங்க போய் அந்த விறகெல்லாம் வெட்டி அப்படியே அந்த தலையில கட்டிட்டு அந்த மாடை அங்கெல்லாம் மேய்க்க விட்டுட்டு வீட்டுக்கு வருவான். அதை வித்தாதான் அவனுக்கு காசு. இப்படி போயிட்டே இருந்தது. ஒரு நாள் அவன் என்ன பண்ணா, அந்த மாடை கூட்டிட்டு விறகு வெட்டுறதுக்கு போனா அவன் என்ன பண்ணா, அவனுக்கு பாதி வழியில தான் ஞாபகம், ரொம்ப தூரம் வந்துட்டான். அந்த மாடை கட்டுறதுக்கான கயரை எடுத்துன்னு வர மறந்துட்டான். ஏதோ ஞாபகம் இதுல காத்தால ஒரே வைஃப் ப்ராப்ளம், ஏதோ பண ப்ராப்ளம், அவன் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டான். அந்த மாடும் கூட வந்துட்டே இருக்கு. ஐயையோ இதை எப்படி கட்டி போறது, எனக்கு இருக்கிறதே இந்த ஒரு மாடாச்சே, நான் இன்னைக்கு அவ்வளவுதான் பொழப்புல மண்ண ஆயிடுச்சு அப்படின்னு அழுதான். அந்த பக்கமா ஒரு பெரியவர் வந்தார். வந்து என்னப்பா அழற, என்னப்பா விஷயம் உனக்கு? சுவாமி, எனக்கு டெய்லி பொழப்பே இதுதான், இங்க வந்துட்டு போனாதான் எனக்கு பொழைப்பு. இன்னைக்கு எவ்வளவு பெரிய அசட்டுத்தனம் பண்ணிட்டேன் பாருங்க. நான் இந்த கயறையே எடுத்துட்டு வரல இங்க மாடை கட்டுறதுக்கு. இப்ப நான் என்ன பண்றது? திருப்பி ஐ ஹாவ் டு வாக் பேக். 5 மைல் 10 மைல் நடக்கணும். ஒண்ணு போச்சேன்னா, ஒன்னும் கவலைப்படாத, நான் சொல்றத செய் அப்படின்னாரு. இதுக்கு ஒரு வழி இருக்கா? என்ன சுவாமி சொல்றீங்க? இருக்குப்பா, நான் சொல்ற மாதிரி கிளம்பு. நீ எப்போதும் என்ன பண்ணுவ, இந்த இடத்துக்கு போவேன், அந்த இடத்துல ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துல அந்த மாடை கட்டுவேன். அப்புறம் நான் போய் அது அங்கேயே அந்த ரேடியஸுக்குள்ளேயே அது அந்த கயரை கட்டிட்டு போனோன்னா அதுக்குள்ள அது மேய்ஞ்சிட்டே இருக்கும். நான் சாயங்காலம் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு அதை ரிலீஸ் பண்ணி அவரை கூட்டின்னு போவேன். இன்னைக்கும் அதையே பண்ணு. நான் கயர் தான் இல்லையே, நான் சொல்ற மாதிரி பண்ணு. நீ எப்போதும் அது என்ன பண்ணுவேன், அந்த 2 மூக்குக்குள்ளேயும் கயரை விடுவியா, கயரை விட்டு அதோட கழுத்தை கட்டுவியா, அங்க ஒரு முடிச்சு போடுவியா, அத அந்த கயரை எடுத்துன்னு போய் அந்த மரத்துல கட்டுவியா இல்லையா? ஆமா சார் கட்டுவேன். நல்லா கட்டிட்டு என்ன பண்ணுவேன், அதை நல்லா கட்டியிருக்கான்னு பார்ப்பேன் சார். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ போவ இல்லையா, அதையே நீ என்ன பண்ணு நீ என்ன கயர் இல்லாம பண்ணு அப்படின்னு. என்ன சார் சொல்றீங்கன்னு, நீ பண்ணு பாரு. அதே மாதிரி அவன் ஆக்ஷன்ல அது மூக்குக்குள்ள அப்படி கயரை விட்டு அப்படியே அதை சுத்தி அந்த முகத்தை நல்லா சுத்தி அதை அப்படியே கட்டுற மாதிரி பண்ணி ஒரு 2 சுத்தி அவன் என்னெல்லாம் ஆக்ஷன் பண்ணுவான் பண்ணிட்டு போயிட்டான். அந்த இவர் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு அவன் போயிட்டான். ஒரு குரு சொல்றாரு, அந்த வார்த்தையை நம்பணும் இல்லையா? நம்பினா தானே கிடைக்கும். நம்பாம இருந்தான்னாக்கா அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது இல்லையா? விசுவாசம் வேணும் இல்லையா? சாஸ்திரம் சொல்றதுன்னா அதுல விசுவாசம் வேணும். அது விசுவாசம் இல்லாம இருந்தான்னாக்கா இப்படி சந்தேகப்பட்டா அவன் சம்சாரத்திலே இருந்துட்டு இருக்க வேண்டியதான், கஷ்டத்திலேயே இருந்து கொண்டிருக்க வேண்டியதான். சொன்னா நீதான்பா ஆத்மா, நீதான் சச்சிதானந்த சொல்லுவோம்னா நம்பணும் இல்லையா? விசுவாசம்ன்றது அதனால்தான் சாதன சதுஷ்டய சம்பந்தத்துல முக்கியமா நம்ம சொன்னோம். சம தம உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா இல்லையா? ரொம்ப முக்கியம். இப்ப அதே மாதிரியே பண்ணிட்டு வந்தா அந்த மாடு அப்படியே அங்கேயே சுத்திட்டு இருக்கு, அதை தாண்டியே போல. அது என்ன நினைச்சுட்டு இருக்கு, தான் கயரால கட்டப்பட்டவன் அப்படின்னு நினைச்சு
அது சுத்திட்டு இருக்கு. இவன் வந்த உடனே அந்த மூக்குல இந்த கயிறை ஓட்ட உடனே அப்பா நம்ம ரிலீவ்டு அப்படின்னு இதே கதை தான் நமக்கு. நாம இப்ப என்ன நினைச்சுட்டு இருக்கோம், இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்னால கட்டப்பட்டு நான் என்னுடைய மனசுதான் எனக்கு, நான் தான் ராஜகோபால் யாருன்னு கேட்டா நான் தான் இந்த சரீரத்தில் இருக்கேன், நான் தான் சார் இருக்கு, நான் தான் சார் கையெழுத்து போட்டு வாங்குறேன், என்ன சம்பளம் வாங்குறேன், நான் தான் இந்த மனசுன்றது, நான் தான் சார், நான் ஹாப்பின்றது எனக்கே தெரியுது சார். இப்படின்னு அந்த நானை நாம புரிஞ்சு கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? சம்சாரத்துக்கு காரணமும் என்னுடைய மனசுதான். இப்போ அந்த பெரியவர் அங்க சொன்ன உடனே அதே மாதிரியே இவன் பண்ணி இல்லையா, அந்த முக்திக்கு காரணம் அந்த மாடு என்ன நினைச்சது, என்ன இவங்க எடுத்துட்டான் அந்த கயிறன்னு. முக்திக்கும் காரணமானது அஜ்ஞானம் தான். இந்த அஜ்ஞானம் தான் ஆத்மா அனாத்மா விவேகம் இல்லாததுதான் அவித்யன்னு பேரு. இந்த அவித்யக்கு பேர் தான் அத்தியாசம்னு பேரு. இந்த அத்தியாசத்திலிருந்து வந்ததுதான் இந்த சம்சாரம். இந்த அத்தியாசம் போயிடுச்சே ஆனால் சம்சாரம் போயிடுது. ததேதத் உபயம் ஸ்பஷ்டம் பஷ்யத்வம் பந்த முக்தயோஹோ தத்து ஏதத்து உபயம் இல்லையா. அந்த இந்த ரெண்டும் இல்லையா, அந்த ரெண்டும் நீங்கி விட்ட ஜனன ரூபமாக இருக்கக்கூடிய அந்த சம்சாரமும் அத்தியாசமும் ஒரே சமயத்துல நீக்கப்படும். எப்போ? பந்த முக்தயோஹோ ஸ்பஷ்டம் துவம் பஷ்ய. இப்படி நீ புரிந்து கொண்டே ஆனால் அவித்யாவிலிருந்து வந்ததான பந்தம் தான் இந்த கட்டுப்பட்டது, இதிலிருந்து விடுபடுவது என்பதுதான் முக்தி அப்படின்றதை ஸ்பஷ்டம் துவம் பஷ்ய, இதை நீ நன்றாக கவனிக்கலாம். நீ பாரு, உலகத்துல எத்தனையோ பந்தர்கள் கட்டுப்பட்டவர்களாக இருந்து இந்த பாசத்துல மாட்டிண்டு எத்தனை அவஸ்தப்பட்டு கொண்டிருக்காங்க. குடும்ப பாசத்துல மாட்டிண்டு எத்தனை விதமான ஞானிகள் எதுவும் இல்லாம ஹாப்பியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ரமணரை பார்த்தோம் இல்லையா, எல்லாரும் அவர் எதிர்க்க அப்படியே பீஸ் ஆஃப் பாயிண்டோட இருக்கக்கூடியவராக இருந்தார்கள் அப்படின்றதெல்லாம் கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம். எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து கொண்டு இப்படி பத்தனாக இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் இந்த உலகத்துல, சாஸ்திரம் தெரியாததுனால இல்லையா. வாழ்க்கையில பணம் பணம் பணம்னு போய் கொண்டிருக்கக்கூடிய மெட்டீரியலிஸ்டிக்கா வாழ்கிறவர்களுடைய கஷ்டம்னு நமக்கு புரியுது. நன்கு படித்த ஞானிகளுடைய அந்த சந்தோஷத்தையும் நாம கண்ணால பார்க்கிறோமே, இதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ட்டார் அவரு இல்லையா. அத்தியாசத்தினாலதான் இந்த ஜனன மரண ரூபமான இந்த சம்சாரம் வருதுப்பா. அந்த அத்தியாசம் போயிட்டதுனால சம்சாரமானது ந திருஷ்யத்தே, காணப்படுவதில்லைப்பா. தத் ஏதது பயம், அந்த ரெண்டு விஷயத்தையும் நீ நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோ. அத்தியாசாதேவ சம்சாரா இல்லையா, அத்தியாச நஷ்டே இல்ல அசம்சார முக்தி, சம்சாரம் இல்லை அப்படின்ற விஷயத்தை நன்கு தெரிந்து கொண்டால் இல்லையா, பத்தன் இடத்திலையும் முக்தன் இடத்திலையும் நீ பார்த்து அறிந்து கொள்ளலாம். இதனுடைய ஃபேக்டை நீயே யூ கேன் செக் பை யுவர் செல்ஃப் அப்படின்ட்டார். பஷ்ய ஸ்பஷ்டம் பந்த முக்தையோ, பந்தன் கிட்டையும் முக்தன் கிட்டையும் என்ன அப்படின்றத யூ கேன் கிளியர்லி see this from பந்த புருஷா அண்ட் முக்த புருஷா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொன்னார். 500வது ஸ்லோகம், அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்லோகம். பத்தம் பிரவருத்திதோ வித்தி யுக்தம் வித்தி விவருத்திதா பிரவருத்திரேவ சம்சாரஹ நிவృத்திஹ முக்திஷ்யதே. அத்தியாசம் தான் சம்சாரம், அத்தியாசம் இல்லாமைதான் முக்தி அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்ப இன்னொரு அங்க எல்லாத்தையும் சொல்றாரு. பிரவருத்திக்கு காரணமா இருக்கிறது தான் சம்சாரம். நிவர்த்தியிலிருந்துதான் நமக்கு முக்தி ஆனது கிடைக்கும். பிரவருத்தி பண்ணி கொண்டே இருந்தால் திருப்பி 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 அந்த சம்சார பந்தம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நிவர்த்தியில தான் இதுல இருந்து முக்தி அப்படின்னு சொன்னார். இது எப்படி சொல்றார் அப்படின்னாக்க, பகவத்கீதையில ஆச்சாரியானவர் சம்போத முதல்ல ஆரம்பிக்கும் போது, பகவத்கீதையை ஆரம்பிக்கும் போது ஒரு டிஸ்கஷன் ஒண்ணு பண்ணார் பகவத்கீதையில. அந்த பகவத்கீதையில சொல்லும் பொழுது அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா சம்பந்த பாஷ்யம் அப்படின்னு பேரு. சம்பந்த பாஷ்யம். அந்த சம்பந்த பாஷ்யத்துல அவர் சொல்றாரு,
த்விவிதோஹி வேதோக்தோ தர்மஹா. வேதோக்தமான தர்மமானது இரண்டு விஷயமாக இருக்குப்பா அப்படின்னா. என்னது? பிரவருத்தி தர்மம், நிவர்த்தி தர்மம். இந்த பிரவருத்தி தர்மத்தை உலகத்துல நன்னா பரவ வைக்கிறதுக்காக மரீச்சி இல்லையா, வசிஷ்டர், இப்படி நிறைய ஆச்சாரியர்கள் எல்லாம் அவர் தயார் பண்ணி எல்லா கிரகஸ்தர்களாக இருந்து யஜ்ய யாகாதிகள்லாம் பண்ணி நம்மளுடைய அவர்கள்லாம் பின்னாடி ஞானியாக இருந்தார். அவர்கள்லாம் அப்படி பிரம்மச்சாரியாக இருந்து கிரகஸ்தர்களாக இருந்து உபாசகர்களாக வானப்பிரஸ்தர்களாக இருந்து கர்மயோகம், உபாசனா யோகம், அப்புறம் கடைசியா ஞான யோகம், இப்படி சன்னியாச யோகம் இல்லையா, அப்படி சன்னியாச துல்லியமாக இருந்து வந்தவர்கள். அவர்கள்லாம் அப்படி பிரம்மச்சரியாது கிரகஸ்தாசிரமம், கிரகஸ்தாசிரமாத்து வானப்பிரஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமத்துல இருந்து சன்னியாசாசிரமம், இப்படின்னு ஒரு குரூப்பை தயார் பண்ணார் இல்லையா. இன்னொரு பிரவருத்தி மார்க்கம் அப்படின்னு பேரு. பிரவருத்தி மார்க்கம் ஒரு விஷயத்தை நோக்கி பிரவருத்தி பண்ணி போகக்கூடியது. இன்னொன்னு நிவர்த்தி மார்க்கம், எல்லாத்தையும் விடு விடு அப்படின்னு சொல்லி. இதுக்காக அவர் யார படைச்சாருனாக்க சனக சனந்தாதயா, சனகர் சனந்தனர், இவர்களுக்கெல்லாம் கல்யாணமே கிடையாது இல்லையா, பிரம்மச்சாரிகள். இவெல்லாம் என்ன பண்ணாங்க? நிவர்த்தி மார்க்கத்தை போதிப்பதற்காக வந்தவர்கள். இவர்கள்லாம் கல்யாணம் எல்லாம் பண்ணி கொள்ளவே இல்லை. அவர் சனகர் சனந்தனர் இல்லையா, அவர்கிட்டதான் நாரதரே வந்து கேட்டார். அவர்லாம் என்ன பண்ணார்? நிவர்த்தி மார்க்கம் எதுவுமே வேண்டாம்பா, இல்ல நீ எதுக்கு இங்க போய் கல்யாணம் பண்ணிட்டு அங்க போய் இந்த கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சு அப்படி போய் கடைசியில எல்லாத்தையும் விட்டுட்டு பொண்டாட்டி புள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு நீ காட்டுக்கு தானே போய் ஆகணும். அதுக்கு நான் என்னத்துக்கு இப்படி ஒரு ரூட்டு போடுறீங்க, நான் நேரவே காட்டுக்கு போறேன்னு சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ட் பீப்புள் இருக்கதானே இருக்கார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த இல்வாழ்க்கையில இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர்கள்லாம் நேர இல்வாழ்க்கை மூலமா தான் துறவு வாழ்க்கை வரணுமா, நான் நேர வருகிறேனே அப்படின்னு. இதுவும் சாஸ்திர சம்மதம் தான் அப்படின்றதை எடுத்துரைக்கிறார் கீதா பாஷ்யத்துல, சம்பந்த பாஷ்யத்துல ஆச்சாரியார் இல்லையா. திவிதோஹி வேதோக்தோ தர்மஹா, வேதத்துல சொல்லப்பட்ட தர்மம் பிரவருத்தி தர்மம், நிவர்த்தி தர்மம். பிரவருத்தி தர்மமானது மரீச்சியாதி மகரிஷிகளால உண்டாக்கப்பட்டது. நிவர்த்தியானது சனகர் முதலியவர்களால சனகாதிகளால உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றது இல்லையா. பிரவருத்தியானது என்னாச்சு? இவனுக்கு பந்தத்தை உண்டு பண்ணக்கூடிய பிரவருத்தினா என்ன அர்த்தம்? டுவர்ட்ஸ் நம்ம போகிறது இல்லையா, அது வேணும் இது வேணும் அப்படின்னு நினைக்கிறது. நிவர்த்தினா எதுவும் வேண்டாம் 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 வேண்டாம்னு தள்ளி போகுது. வேண்டாம், நமக்கு அது வேண்டாம், நமக்கு அது வேண்டாம்னு சொல்றது நிவர்த்தி. அது வேணும் இது வேணும் எல்லாம் வேணும் 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 அப்படின்னு சொல்லக்கூடியது பிரவருத்தி தர்மம். இந்த பிரவருத்தித்தோ பத்தம் வித்தி, இந்த பிரவருத்தி அதில் எல்லாம் வேணும் வேணும்னு நினைக்கக்கூடியதுதான் மனுஷன் போய் மாட்டிக்கிறதுக்கு காரணம், பந்தத்துக்கு காரணம் இல்லையா. அவன் என்ன நினைச்சான்? எனக்கு ஒரு ஒய்ஃப் இருந்தா நல்லா இருக்கும், அதனால நான் இப்போ இன்கம்ப்ளீட்டா இருக்கேன், என்னுடைய சந்தோஷமானது போகவில்லை, எனக்கு ஒரு மனைவி வந்தாலே ஆனால் என்னுடைய வாழ்க்கை பூரணமாக ஆகும் அப்படின்னு நினைச்சான். சரி, கல்யாணம் பண்ணிட்டான். இப்ப என்ன ஆச்சு? அதான் இப்போ கல்யாணம் பண்ணிட்டே பூர்ணமாயிட்டான். சிச்சி, இது பூர்ணம் இல்லை சார், ஒரு குழந்தை பிறக்கணும் சார், குழந்தைய வளர்க்கணும் சார். அந்த குழந்தை பிறந்தது, இப்ப பூர்ணமாயிட்டானா? அவனுக்கு அதெல்லாம் பண்ணணும் சார், அவன் படிக்கணும் சார், அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் சார், மாமனாரா வாழ வேண்டாமா சார், நானு இப்போ இன்னும் பூர்ணம் இல்லையே, எனக்கு இன்னும் ஆசை இருக்கா, ஐ வாண்ட் டு பிகம் a father இல்ல சார், என்னடா இது அப்படின்னு அவனுக்கு ஒரு பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சான். அதுக்கப்புறம் ஆசை என்ன ஆச்சு? அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தைக்கு பூனல் போடுற வரைக்கும் நான் உயிரோட இருக்கணும் இல்லையா. அதுக்காக தான் இப்படின்னு அந்த பிரவருத்தி மார்க்கத்துல போய் 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 இப்ப என்னாச்சு? பந்தம் 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 மாட்டின்னு இருக்குது தானே. இதுதான் பிரவருத்திதா, பிரவருத்தியின் மூலமாக பத்தம் வித்தி, இந்த பத்தமானது பந்தமுள்ளவனாக ஆகிறான். பத்தம் பவதி அப்படின்றது வித்தி. நன்றாக புத்தியை திறந்து இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க சாஸ்திரத்துக்கு வந்தாச்சுன்னா நம்ம இங்க கொடூரமாகத்தான் பேசுவோம் இங்க சாஸ்திரத்துல இல்லையா. நல்லா புரிந்து கொள்ள வேண்டுமே, எல்லாத்தையும் படிக்கிற மாதிரி படிக்க முடியாது, நம்மளை ரிலேட் பண்ணி தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரவருத்திக்கு காரணம், பிரவருத்தியின் மூலம்தான் இந்த பத்தனாக நாமெல்லாம் உருவெடுக்கிறோம். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க.
முக்திம் வித்தி நிவர்த்திதா, நிவர்த்தியின் மூலமாகத்தான் இல்லையா இந்த முக்தியானது கிடைக்கும் அப்படின்றதையும் அறிந்து கொள்ள வேண்டும் இல்லையா. ஆகையினால பிரவருத்திரேவ சம்சாரஹா, இந்த பிரவருத்தியை தான் நாம இவ்வளவு நேரம் சம்சாரம் அத்தியாசம் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கானே, அது இதுதான்பான்ற ஆச்சாரியார். என்ன நிவர்த்தி முக்தி ரிஷ்யத்தே, அப்பா இந்த நிவர்த்தி மார்க்கம் இருக்க இதுதான் முக்திப்பா, பிரவருத்தி தான் சம்சாரம், நிவர்த்தி தான் முக்தி என்பதை நீ அறிய வேண்டும் அப்படின்னு சொன்னார். பகவத்கீதையில 18வது சொல்ல பிரவருத்திம் ச நிவர்த்திம் ச கார்யா கார்யே பயோ பயஹ பந்தமோக்ஷம் ச யா வேத்தி புத்தி சா பார்த்த சாத்விகி. பிரவருத்தி நிவர்த்தி இத பாரு, எல்லா விஷயத்திலயும் இந்த பிரவருத்தி நிவர்த்தி இருக்குப்பா. நீங்க ரொம்ப ஜாகிரதையா இருக்கும். இந்த பிரவருத்திக்கு ஆசைப்பட்டீங்கன்னா காரியத்துக்கு உங்களுக்கு கர்மாவை பண்ண தூண்டும் அந்த பிரவருத்தியானது. காரியம் அகாரியம் இல்லையா, விகிதமாக சில காரியங்களை சாஸ்திரம் சொல்லும், அதை பண்ணு அப்படின்னு சொல்லும். பிரதிசித்தமான காரியங்கள் சிலது அதெல்லாம் பண்ணாதே, களஞ்சம் நபக்கைய சுராம் நபிபேத் இப்படி எல்லாம் சொல்றது இல்லையா. நஹிம்சியாத் பிராமணோன நஹிம்சியாத், பிராமணர்களை ஹல்ட் பண்ணாத, மாமிசத்தை சாப்பிடாதே இல்லையா அப்படின்லாம் நமக்கு சொல்லி கொடுக்க. களஞ்சம் நபக்ஷயே சுராபானம் பிபேத், இல்ல சுரையை சாப்பிடக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி தருது. அதை பண்ணு இதை பண்ணு, சித்திரையா எஜேதா பசுகாமஹா, பசு காமனையா இருந்தா சித்திரையாகம் பண்ணு இல்லையா. இந்த காமனா இருந்தாருனாக்கா வித்யா காமனா இருந்தா இந்த காரியத்தை பண்ணு, இந்த காரியத்தை அப்படின்னு சொல்றது இல்ல. சொர்க்க காமனா இருந்தா அக்னிஹோத்திரம் ஜுகோதி சொர்க்க காமஹா, சொர்க்கம் வேணும்னு ஆசையா இருந்தா அக்னிஹோத்திரம் பண்ணு அப்படின்னு சொல்றதெல்லாம் பிரவருத்தி காரியங்கள். பிரவருத்தி சிலதெல்லாம் விடு விடு அப்படின்னு சொல்றது. கர்மகாண்டம் முழுக்க வேதத்துல எல்லாம் பண்ணு விடு பண்ணுன்னு இந்த விஷயத்தையே சொல்றது. உபனிஷத் காண்டத்துக்கு வரும்போது எப்படி வராம கொஞ்சம் மெச்சூர்டா வந்தவொடனே எல்லாத்தையும் விடு 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 அப்படின்னு சொல்றது. இதுதான் இப்படி பிரவருத்தி தான் பந்தத்துக்கு காரணம், நிவர்த்தி தான் மோட்சத்துக்கு காரணம்னு கடைசியா போய் இவனுக்கு சன்னியாசத்துலதான் உனக்கு சன்னியாசி பெல்ட் ஆஃப் மைண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். கிரகஸ்தர்கள்லாம் இல்லையா, சன்னியாசத்துலதான் விஷயம் இருக்குப்பா. பந்த மோக்ஷம் ச யோ வேத்தி, யார் தெரிந்து கொள்கிறானோ அவனுக்கு தான் இந்த சாத்விகமான ஒரு எண்ணம் இருக்குன்றதை புரிந்து கொள்ளுங்கள். அதுல இந்த ரஜோ குணத்துக்கோ தமோ குணத்துக்கோ ஒட்டவே ஒட்டாது, வேலையே செய்ய முடியாது. இப்படித்தான் நம்மளுடைய பகவத் அவதாரங்கள்லாம் வருவர்கள்லாம் எப்படி வந்திருக்கார்கள்? பத்தம் இல்லாமலும் முக்தி பற்றி கவலைப்படாமலும் தான் கிருஷ்ண பரமாத்மா இருந்து காமிச்சிட்டு போனார். ராமர் எப்படி வாழ்ந்துட்டு போனார் இல்லையா. இப்ப நாளைக்கு ராமநவமி இல்லையா. இதெல்லாம் நமக்கு என்ன அறிவுரை கொடுக்கிறது அப்படின்னாக்க, கொஞ்சம் கூட ரஜோகுணமும் தமோ குணமும் இல்லாம சாத்விகமாக இருக்கக்கூடியதுக்கு காரணம் என்ன இல்லையா, பந்தமே இல்லாம அந்த முக்த புருஷர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள் அப்படின்றது நமக்கு தெரியுது. எதுக்காக இப்ப இத சொல்லி வைக்கிறேன் அப்படின்னாக்க, இவன் அடுத்த கேள்வி கேட்க போனான் இல்லையா, அதுக்கு ஒரு பிரிவியூடா சொல்லி வைக்கிறேன். இப்ப 501வது ஸ்லோகம். ஆத்மன சோயம் அத்தியாசஹ வித்யா ஞான புரஸ்தரஹ அசத்கல்போபி சம்சாரம் தனுதே ரஜ்ஜு சர்பவத். இந்த வித்யா ஞானத்தை முன்னிட்டு வந்துதான் வித்யா ஞான புரஸ்தரஹா. புரஸ்தரஹான்னா என்ன? வித்யா பொய்யான அறிவை முன்னிட்டு தான் இதுக்கு நமக்கு என்ன ஆச்சு, யோயம் ஆத்மனஹா அத்தியாசஹா, என்னுடைய ஆத்மால இந்த ஒன்னை இன்னொன்னா பார்க்கக்கூடிய அத்தியாசமானது வந்தது. அது உண்மையிலேயே அது என்ன, அசத்கல்பஹா அப்படி, அது அசத்தை போன்றது, எப்பொழுதும் தோடுவதற்கான சான்ஸே இல்லை. அப்படி இருந்தாலும் அது என்னாச்சு, கயத்துல பாம்பு தோன்றதுக்கு சான்ஸ் இருக்கோ, அது வேற இது வேற, ஆனாலும் அது தோன்றிடுது. இப்படிதான் நமக்கு இந்த அனாத்மாவாக இருக்கக்கூடிய சம்சாரமானது ஆத்மாவோட ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய நான் அனாத்மாவோட ஐடென்டிஃபை பண்ணதுனால அது என்ன பண்ண, ரஜ்ஜு சர்பவது,
சம்சாரம் தனுதே. கயத்துல போந்த பாம்பு போல இந்த சம்சாரத்தை விஸ்தாரப்படுத்தி காண்பித்து விட்டது. ஆத்மாவுக்கு ஏற்படக்கூடிய இந்த அத்தியாசமானது பொய்யான மித்தியான ஒரு அறிவுனால வந்தது இல்ல. அது என்ன பண்றதுன்னா அசத் பதார்த்தம் இல்லாத பொருளை இருக்கா மாதிரி நம்மளுக்கு காமிக்க வச்சு நம்மளை சம்சாரத்தை உண்டு பண்ணிடுது. எப்படி ரஜ்ஜு சர்பவது, கயிற்றுல தொங்கு பாம்பு போல. ஆகையினால இதுதான்பா பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் காரணம். எங்க அத்தியாசம் இருக்கோ அங்க சம்சாரம், எங்க அத்தியாசம் இல்லையோ அங்க முக்திப்பா. அவ்வளவுதான். சம்சாரம் தான்பா பத்தம், அசம்சாரம் தான் சம்சாரம் இல்லாத இருக்கக்கூடிய நிலைதான் முக்தி நிலை அப்படின்னு நல்லா பண்ணிட்டார். பண்ணிட்டு இப்போ அந்த பையன் 471 ஒரு கேள்வி கேட்டான். 471 ஸ்லோகத்துல ஒரு கேள்வி கேட்டான். நம்ம அப்படியே 4-5 கேள்வி கேட்டதெல்லாம் நம்ம பார்த்துட்டே வந்தோம் இல்லையா. 4-5 கேள்வி கேட்டா எல்லாத்துக்கும் அவர் பதில் சொல்லிட்டே வந்தார். அந்த சிஷ்யனானவன் ரொம்ப ஆசையா கேட்டான், அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டே வந்தாரு. அப்படி வந்துட்டே இருக்கும்போது 471 ஒரு கேள்வி கேட்டான். உபாதியோகா உபயோகோ சமயேவ ஜீவ ஈஷ ஜீவயோஹோ ஜீவஸ்யைவ கதம் பந்தஹ ந ஈஸ்வரஸ்யாஸ்தி தத்கதம் அப்படின்னு கேட்டான். அவனுக்கு சார் இதெல்லாம் ரைட்டு, ஆத்மாவுக்கு ஆத்மாவில எப்படி அனாத்மாவனுடைய அத்தியாசம் ஏற்பட்டதுன்னு கேட்டார். அதுக்கு பதில் சொன்னார். அனாத்மாவில எப்படி சார் ஆத்ம தர்மம் கேட்டதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் நீங்க எப்படி சார் இந்த திருஷ்டாந்தத்தை வச்சுட்டு ஓட்டுறீங்க, அது கிழிஞ்சல்ல பாம்புதோன்னா ஒரு பளபளப்புன்னு ஒரு சாதிருஷ்யம் இருந்தது சார். அந்த மாதிரி ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் கலப்பு ஏற்படும்னா ஒரு சாதிருஷ்யம் இருந்து வாட் இஸ் த கனெக்ஷன் சார்? ஆத்மாவும் அவிஷயமாச்சே சார், இது அனாத்மாவானது விஷயமா இருக்கு, அது எப்படி சார் விஷயமே இல்லாததுக்கும் விஷயமாக இருக்கிறதுக்கும் கனெக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு பதில் சொன்ன. அப்பா உனக்கு ஆத்மாவை தெரியாதுன்றதும் கிடையாது இல்ல, உனக்கு முழுக்க தெரியும்ன்றது இல்ல, அதனால வந்த பிரச்சனை தான் இது. உனக்கு ஆத்மா சச்சிதானந்த சொல்றது இந்த பிரச்சனையே வந்திருக்காது. நீ எதையோ ஆத்மான்னு தெரிஞ்ச, ஆனா ஆத்மா இருக்குன்னு தெரியும், நீ உயிருடன் இருக்கிறாய் என்பதும் தெரியுது உனக்கு. நான் இப்ப சொன்ன அப்பா நீ அந்த ஆத்மாவா தானே இருக்க முடியும், இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய ஆத்மா அதுவும் புரியுது இல்லையா. பிச்சாக்காரன்ல இருந்து ராஜா வரைக்கும் எல்லாருக்கும் தெரியுது உயிரோட இருக்கிறியா அப்படின்னாக்க இருக்க அப்படின்றான். அது என்ன நாலேஜ்? அப்ப நீ யாருப்பா அப்படின்னு கேட்டா சொல்ல தெரியல. இப்படி 2 கட்டா நாலேஜா இருக்கிறது தான் காரணம். அதனால நீ அத்தியந்தமா அந்த ஆத்மா அவிஷயம்னு சொல்லாத, அதையும் ஒரு விஷயமா நீ கன்சிடர் பண்ண அஜ்ஞானத்தினால அதனாலதான் இந்த ஆவரண சக்தி, இந்த வித்யான சக்தி, சம்சாரம் எல்லாம் வந்தது அப்படின்னு கொண்டு வந்துட்டே இருக்கும்பொழுது அவன் இந்த ஒரு கேள்வி கேட்டான். சரி சார், ஈஸ்வரன் ஜீவன் 2 பேரும் சமம்னு சொல்றீங்க, சமயேவ ஈஷ ஜீவ யோகம் 2 பேரும் சமம் தான். எப்போ உபாதி யோகாத்து, அவித்யான்ற உபாதியோட சேர்ந்தா இந்த பிரம்மமானது ஜீவன் ஆயிடுத்து, மாயான்ற உபாதி பீரியமோட சேர்ந்ததுனால இவர் ஈஸ்வரன் ஆயிட்டார் சொல்லியிருக்கோம் இல்லையா. கான்சியஸ்னஸ் பிளஸ் அவித்யா இஸ் ஈக்குவல் டு ஜீவா, கான்சியஸ்னஸ் பிளஸ் மாயா இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரன் இப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்படி ஈச ஜீவியோகோ உபயோகோ இந்த உபாதி யோகே, இந்த உபாதியினால மாயான்ற உபாதியும் அவித்யா என்ற 2 வஸ்துதாக ஒன்னாக இருந்த போதிலும் சமயேவ அவித்யாவும் மாமாவும் ஒண்ணுதானே இல்லையா. உங்களுக்கு இந்த அவித்யா போச்சுன்னாக்க நீயும் கான்சியஸ்னஸ் என்ன பார்த்து சொல்றது? ஈஸ்வரனா அந்த மாயின்ற கான்சியஸ் பண்ணா அவரும் அதே பிரம்மன் தான், நாங்க 2 பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா ஜீவனா இருக்கக்கூடிய எனக்கு மாத்திரம் ஏன் இந்த பந்தம் வந்தது? ஈஸ்வரனா இருக்கக்கூடிய அவர் ஏன் ஈஸ்வரனா கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு, எல்லாரையும் உலகத்துல பேசிட்டு இருக்காரு, அவருக்கு ஏன் அந்த பந்தம் இல்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். ஜீவசியேவ கதம் பந்தா, 2 ஒரே லாஜிக் சொல்றீங்க. நல்லா இருக்கு நீங்க பேசுறதெல்லாம், ஆனா ஜீவனுக்கு மாத்திரம் பத்தம் இருக்குமா? நான் மாத்திரம் கஷ்டப்படுவேனா? அதுக்கப்புறம் சாஸ்திரம் படிக்கணுமா? அதுக்கப்புறம் ஆத்ம ஞானம் வந்தோடனே போனா அவர் நேரம் அங்க வருவாரா, அவர் எல்லாரையும் போல வச்சு வரா, அவருக்கு பந்தமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, காடுக்கு மாத்திரம் எதுவும் கிடையாதுன்னு சொல்றேன். இது கேள்வியா கேட்கலாம் சிஷ்யன் இல்லையோ. இது புரியறதுக்கு கஷ்டமா இருக்க, நீங்க சொல்றது ஒரு லாஜிக் இருக்கணும் இல்லையா இல்லையா. எனக்கு இதை எப்படி உங்களுக்கு கேட்கறதுன்னு தெரியல. ஜீவனுக்கு கஷ்டங்கள் இருக்கு, சம்சாரம் இருக்கு, அப்பே மாதிரி தானே அவருக்கும் அவித்யா சம்பந்தத்தினால வந்தது. அப்போ
அவருக்கும் அந்த மாயா சம்பந்தத்தினால இந்த பந்தங்கள்லாம் வந்திருக்கணுமே அப்படின்னு தோணுது. ஆனா அவருக்கு பந்தங்கள் இல்லை. இது எப்படி அப்படின்னு உபாதியோக சாத்யேபி ஜீவவத் பரமாத்மனஹ உபாதி பேதாத் ந பந்தஹ தத்கார்யமபி கிஞ்சன. இப்ப அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சார். ஜீவவத்து அப்பா ஜீவனை போலதான் பரமாத்மனஹா அப்படி பரமாத்மாவுக்கும் உபாதியோகம் சாமிய அப்படி உபாதியோக சாமியம் இருக்கு. ஜீவனுக்கு உபாதி என்ன? அவித்யா. ஈஸ்வரனுக்கு உபாதி என்ன? மாயை. இது சமமா மாயும் அவித்தியும் ஒண்ணுதானே. அதுவும் பொய் இதுவும் பொய்யும் அப்படித்தானே சொல்றேன். இப்படி உபாதி சமமாக இருந்த போதிலும் அந்த உபாதியில ஒரு வேற்றுமை இருக்குப்பா. அதுல ஒண்ணு என்ன பண்றது, ஜீவனோட சேரும் பொழுது அது பந்தத்தையும் அதனுடைய காரியத்தையும் விட்டுறது. பகவான் என்ன பண்றாரு, தெரிஞ்சு வந்திருக்கார். அவர் கர்மாவனால வரல, அவர் அவதாரமாக வந்திருக்கார் இல்லையா. ஆகையினால அவருக்கு வரும் பொழுது அந்த காரியமும் அதுவும் அவருக்கு கொஞ்சம் கூட ஒட்டுவதே இல்லை. அந்த ஈஸ்வரனுக்கு எதுவுமே ஒட்டாது அப்படின்ற. ஏன் அவர் சொன்ன, அவருக்கு அலுப்தமான ஒரு சக்தி இருக்குப்பா, அவருக்கு சுதந்திரம் இருக்குப்பா, அவர் கூட்டஸ்தமாக இருக்காருப்பா, அவர் தான் இந்த சிருஷ்டி ஸ்திதி லயம் இதெல்லாம் பண்ணக்கூடியவரா இருக்காருப்பா, அவருக்குதான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி இருக்குப்பா இல்லையா அப்படின்னு சொல்லி சிருஷ்டிகர்த்திரி பிரம்மரூபா கோப்திரி கோவிந்த ரூபிணி சம்ஹாரிணி ரூபா திரோதாரி இந்த சக்தி எல்லாம் ஈஸ்வரனுக்கு இருக்குப்பா. அது எதனால இருக்கு அப்படின்னா இந்த உபாதி அவரை ஒண்ணுமே அஃபெக்ட் பண்ணல. இந்த உபாதியானது அவித்யா அதே சேம் உபாதி என்கிட்ட வரும் பொழுது இதெல்லாம் பண்றது. இப்ப இதுல இருந்து தெளிவு வரணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவராக நான் மாற வேண்டும் இல்லையா. அவர் என்னாட்டம் மாற முடியாது. நான் என்ன பண்ண, ஈஸ்வர பாவத்தை அடைய வேண்டும், பிரம்ம ஞானத்தை அடைய வேண்டும். பிரம்ம ஞானத்தை அடைஞ்சாலும் நானும் ஞானி ஆகிடுவேன். ஞானித்து உமைவ மதம் இல்லையா. என்னுடைய மதம் தான் ஞானி என்னுடைய மதம்னு பகவத்கீதையில அங்கங்க பன்னெண்டாவது சாப்டர்ல சொல்லிட்டே இருக்காரு இல்லையா. ஞானி வேற நான் வேற இல்லப்பா அப்படின்னா இந்த உலகத்துல ஞானிகள் முக்தர்கள் தான் பகவான் தான் முக்தர் அப்படின்ற இந்த விஷயத்தையும் சொல்லி அந்த சிஷ்யனுடைய கேள்விக்கு 471 சிஷ்யன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்க போறார். 502 இதனுடைய மேல் போர்ஷனை அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.